இரு மலைகளும் மோதுகின்றன. தோற்றத்திற்கும் இங்கு வந்ததற்கு சம்பந்தமே கிடையாது. எல்லாம் சம்பந்தம். கோபத்துல ஏன் கத்துனா அதுக்கு ஒரு பாட்டு பாடுறேன். ஏன் பாருங்களேன். ஏன் உன்னை தானே உன்ன ஊரு என்ன பேரு அவருஷம் அப்பளம் பாயாசம் கடை கொல்லம்பட்டரை எப்படா மூடுவாங்க? நீங்க சரி தனி ஆவர்த்தனம் இருக்கு. பாடல் சேரும் போது அது மீண்டும் மீண்டும் கேட்க தோன்றும் பாடல். டைப்ரைட்டிங் மிஷின் ஆப் பாட்டு நிப்பாட்டிட்டியா? அவர் ரிப்பார்ட் சொல்றாரு, நீங்க மனநோயாளி போல இருக்கு. தனியா அடிச்சுக்கிட்டே இருக்காரு. டே அழகேசா, உன்னால நல்லா அந்த மனுஷன் இப்படி லூஸ் ஆயிட்டாரு. போய் எதுக்கு தான் ஏதேதோ என்னும் வளர்த்தே மரியாதையா உன் எப்பம் ரெடியாவை ஆஃப் பண்ணிட்டு போய் கண்ணுக்குட்டி எழிலங்கிலி அந்த பாட்டா போ கண்ணுக்குட்டி அவுத்துட்டு போ. ஏரிக்கரையில் கண்ணுக்குட்டியா ஏங்க ஆடு மாடலமா ஓடிட்டு வந்தான். அப்படியே கண்ணுக்குட்டி அவுத்து விடுனா போய் மூத்திரம் போடான்னு அர்த்தம். இது விடவா தெரியாது? கல்லடப்பு வந்து தொலைய போகுது போ. அட நீ கண்ணை குத்தி விடாதையா. ஏற்கனவே அரைப்பாறையில் தான் வண்டி ஓடிட்டு கிடக்கு. நேத்தெல்லாம் ஒரு சைக்கிள்காரன் சாக தெரிஞ்சான். எந்த சாய் முடியுமோ தப்பிச்சா போட்டு தள்ளியால. நான் எங்க போட்டு தள்ளிட்டேன். அப்புறம் எவ்வளோ கல் அவசரத்துக்கு 7 மணிக்கு போன் அடிச்சாங்க, கார் எடுத்துட்டு வர சொல்லி. 6 மணிக்கு மேல காரை எடுக்காதன்னு சொல்லியிருக்கேன் நான். சொன்னீங்க என்ன பண்ண சொல்றீங்க? அவசரம் கூப்பிட்டாங்க, வண்டி எடுத்துட்டேன். எதுக்கு வந்த கார்காரன் பிரைட்டை தூக்கிட்டான். எல்இடி பல்பு புகையாத்தான் தெரியுது. தெரியும் வெள்ள வெள்ளையே ஒன்றும் தெரியும். எனக்கு முன்னாடி சைக்கிளில் போயிருந்திருக்கேன், தெரியல. கிட்ட போகிறேன், நல்ல வெள்ளை சட்டை ஓட்டிருந்தேன். ஒருவேளை கருப்பு சட்டை போட்டிருந்தா ஆள் காலிதான். சூப்பரு. அப்புறம் போய் ஒரு ஆரணம் பாம்னு கொடுத்தேன். அந்த முண்டை பயத்தில் சைக்கிளை கீழே விட்டு சாக்கடைக்குள்ளே தப்பிட்டான். அருமையா. நல்ல வேலை பொழைச்சான். நீ தப்பிச்ச. அவன் அடிச்சிருந்தாத்தே உன்னை கொண்டு உள்ள வச்சிருப்பாங்க. ஒரு வகையில் 2 பேரும் பொழைச்சான். பிரச்சனை இல்லாம. எப்படி குமுக்கு என்ன வேலை என்று கேட்டீங்கன்னா? ஏய் சரவணா, என்னப்பா யாரும் இந்த உமுக்கு பாட்டு நேத்து ஃபோன் பண்ணி எடுக்கலப்பா. ஃபோன் பண்ணி எடுக்க மாட்டேங்கிறாங்களா? பிஸியா இருப்பாங்க இவ்வளோ. ஆப்ல என்ன இன்னைக்கு வரலங்கிறாரு. ஒன்றும் முடியல. ஐயா நீர் வர காரணம் குருமையா? தண்ணி நிறையா குடிச்சா வரத்தான் செய்யும். வெய்ய காலமா இல்லையா? நீர் கடுப்பாக பேசுகிறீர். சுண்ணாம்பு தடவைக்குங்க. கண்கண்ட மருந்து நீர் கடுப்புக்கு. அதுதான், வேற எதுவுமே கிடையாது. எதுல? அதில் தான். ஏய் எதுல நினைக்கிறீங்கள? பெருவரல்ல. நல்ல வேலை. கடுப்பது எங்கு? கடுப்பது மேலே, தடவுவது கீழே. கீழே தடவினால் மேலே எப்படியா நிற்கும்? எங்க தடவினாலும் டம்முன்னு நிற்கும். தடவர விதம் தான். அப்படியே வருடி விடணும். பூவா செப்புமையா. நான் ஏன் சப்புறேன்? அதுக்கு தனியாக ஆள் வருவாங்க. செந்தமிழிலே செப்புமையா என்று சொன்னீங்க. செந்தமிழ், தீந்தமிழ், பைந்தமிழ், கடந்தமிழ், முத்தமிழ், அத்தனை தமிழ் நமக்கு தெரியும். தெரியுமோ? தெரியும். ஏய் தெரியுமோ என்று கேட்டேன்னா அவ்வளவு லாங் போகாது. எனக்கு தெரியாதா? ஓ தெரியும், அவ்வளவுதான். ஓ தெரியும், ஓ தெரியும், ஓ தெரியும். அங்கனக்குள்ளே தான் போய் போய் வரும். செந்தமிழ் நாட்டென்னும் போத்தி நீனே இன்பத்தேன்
திறந்து வாயுது காதி எங்கள் தந்தையர் நாடுன்னு பேச்சு. ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலை என்றான். பார்த்தேன் தமிழை பேசும் பொழுது தனி சக்தி பிறக்க வேண்டும். அவன் தான் தமிழன். பிறக்கான் சும்மா விளையாட்டா. ஆமா, எப்படி இதெல்லாம் படிப்பு சிறப்பு. நன்றி. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது காணோம் என்று அழகாக சொன்னான். எத்தனை மொழிகள் இருக்கட்டும் ஐயா, இருக்கட்டும். தமிழ் மொழி போல் ஒரு இனிதான மொழி எங்கும் இருக்கிறது. எங்க இருக்க போதாது. தமிழனாக பிறந்ததற்கு யாம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். செய்யணும் சும்மா செய்யாம. தமிழனாக பிறந்த யாம் அனைவரும் வாயை திறந்து பேச ஆரம்பித்து விட்டோமானால் எப்படி பேசுறாங்க இந்த தமிழ்ல. அதையும் செவியார கேட்டு பாருங்களேன். காதுல ரத்தம் வரும் அப்படி பேசுவாங்க. இன்னும் ஆழ்ந்து கவனிங்க. 3 தலைமுறையை தோண்டி எடுப்பாங்க. மாமியார்ல இருந்து அம்மாச்சி வரைக்கும் வருவாங்க. எப்படி இதெல்லாம் படிப்பு சிறப்பு. நன்றி. தமிழ் 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 என்று சொன்னாலே தமிழ் என்ற சொல்லுக்குள் அர்த்தம் இருக்கிறதை கவனிக்கும் தமிழ் முறை என்பதற்கு முதலில் கொஞ்சம் ஓவராத்தம் போயிட்டோமோ. தமிழுக்குள்ளே அமிழ்ந்திருக்கிறது ஐயா. படித்தேன் 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 என்று சொன்னாலே தேன் போல் தித்திக்கும் தமிழ் மொழி என்பதற்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு தமிழ் மொழி தான். என்ன சும்மா சும்மா கிடந்தா ஏறிடுவியா? ஏறுவேன். கிடைக்கல. கிடைச்சா மட்டும் கிழிச்சு விடுவேன். கிழிஞ்சிரும் தானே நானும் ஏறாமலே இந்த தொர்ராஜனால நான் கேட்டேன். என்னன்னு ஒரு வார்த்தை சொன்னேன். என்னன்னு? புழங்குனா பழசா போகும்னா இப்போ புழங்காமலே பழசா போயிரும் போல இருக்கு. புழங்காமலே பழசா போச்சா இல்லை புழங்க முடியாம இல்ல முடிய வாய்ப்பு இல்லை. இன்னும் எடுத்து கொண்டு போய் தான் நம்ம உதவி செய்யணும். கூட இருக்காளுங்க. அதை தவிர வேற என்ன செய்யணும்? அரியலூர்ல 3 நாடகம் போட்டிருக்கேன். 3 நாளும் தங்கத்தான் போறோம். என்னதே நீ பண்ணி கிழிக்கிறேன்னு நான் பார்க்குறேன். நான் அப்ப கிழிக்காம வெளியில வந்தேன்னா உன் ட்ரௌசர்லாம் கிழிச்சு தூக்கி போட்டு அப்படியே அனுப்பிச்சிடுவேன் நான். புரியுதா? அதெல்லாம் ரெடியாத்தே இருக்கு. இன்னமும் இது விளக்கு இதெல்லாம் ரெடியா இருக்குது எல்லாமே. என்ன ஒரு மஞ்சள் பைய ஒன்று கொடுத்து இப்படி வச்சுக்கிட்டு இருக்கேன் நான். உயிரெழுத்து, மெய்யெழுத்து, ஆயுதெழுத்து, ஒன்று உயிர்மெழுத்து 216 மொத்த எழுத்துக்களை கூட்டினார் 247 எழுத்துக்களை கொண்டது இந்த தமிழ். 247 எழுத்துக்களை வைத்து தமிழ் மொழியை நாவிலே தாண்டவாட செய்திருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு தமிழ் மொழி சிறப்பானது என்பதை யாம் அறிவோம். தாங்களும் அறிந்திருக்கின்ற இளமை உணர்ந்தேன் நான். அப்படிப்பட்ட தங்களை இந்த இடத்தில் இறைவன் ஏற்படுத்தி கொடுத்தேன் நான். என்ன காரணம்? எம்மோடு தாங்களோடு யாமுறையாடு என்பது உண்மையும் எம்மை இந்த மேடை கழித்து எமது புராணம் பெரிதா, எமது இதிகாசம், எமது இலக்கியம், எமது கவி, எமது திருக்குறள் ஊர் மக்களை அழைத்து பேச்சு போலும் ஒரு அளவுதான். புடிச்சு தள்ளி எப்படியா பேசி போயிருவாங்க. ஒரு நாரதட்ட என்ன பேசணுமோ அதை பேசிய ஒரு மரியாதை தெரியல, ஒரு நாகரிகம் தெரியல. என்ன பேசுறாங்க?
அறிவோட பேசியா அறிவட்ட முட்டாதனமா பேசியா நீங்களா யாரு என்ன வார்த்தை சொல்ல வந்த நீ தடிக்குது ஏய், தடிக்குது எனக்கு துடிக்குது வார்த்தை தடிக்குது இவருக்கு தடிச்சு கிழிச்சிச்சு வேண்டாம் ஏய் ஒரு நார்த்தை எந்த வார்த்தை பேசுன்னு பேசக்கூடாதுன்னு ஒரு கணக்கு இருக்கியா மரியாதைக்குரியமான வார்த்தையில யாரும் பயன்படுத்தக்கூடாது யாரு அறிவாளி இடத்துல பேசலாம் உன்ன மாதிரி முட்டாள்கிட்ட பேச முடியுமாடா தடிக்குது துடிக்குது பெரியவருக்கு தடிச்சு கிழிச்சிச்சு 4-3 வார்த்தை ரொம்ப இருக்க இடமே தெரியாம இருக்க அடிச்சு விடுவேன் நானே முட்டா போயிட்டா அப்படியே பேசிட்டு வச்சிடக்கூடாது ஏய் என்னதே முட்டா போயிட்டா அப்படியே பேசிட்டு வச்சிடக்கூடாது மரியாதை பேசினா என்ன பண்ண நீ அடிச்சு என்னடா? சிலுவா ஏய், சிலுவா பேந்து முட்டாள்தான்டா நீ ஓ நல்லவனுக்கு 3 பாதையா அங்கிருந்து வர்றவன் நல்லவன் ஒதுங்கி வருவேன் இங்கிருந்து போறவன் நல்லவன் ஒதுங்கி போவேன் என்றுமே நடப்பது ஒரு வழி அதான் நல்லவருக்கு 3 பாதை முட்டாளுங்க அறிவாளிக்கு 2 பாதை வர்றவன் முட்டாள் பாதையை விட்டு ஒதுங்க மாட்டேன் அறிவாளி ஒதுங்கி போவேன் 2 பாதை முட்டாளுக்கு ஒரு பாதை போறவனு முட்டாள் வர்றவனு முட்டாள் ஒதுங்காம இருப்பாங்க உன்ன மாதிரி முட்டாள்கிட்ட நான் முட்டாளா மாற விரும்பல நான் அறிவாளியா விரும்புறேன் வாழ்றதுக்காக போ ஒரு அறிவாளி வர சொல்லு போய் படிச்சவன் வர சொல்லு இல்லையா ஏய், ம் தொலைச்சு புடியேன் என்ன யார் முட்டா போய் நான் முட்டா போயல என்ன வாயா வேணும் பேசுற அடிச்சன மூக்கந்தோட தெரிச்சு மரியாதை பேசியா முட்டா போய் அப்படிதான் பேசுவேன் அப்படிப்பட்ட முட்டாள்கிட்ட நான் பேச விரும்பல போக முடியாது தப்பிச்சு ஓடாதடி வாடி எங்கடி வர்ற நீ வேணும்னே வம்புன்ற வம்புக்கு நீ வேணும்னே வம்புன்ற நான் வேணாம்னு பண்ணல எனக்கு வேணும் இருக்கிறது அறிவு பசியா அறிவோட ஆற்றோட செயல்படணும் ஏயா அறிவு பசி தீக்கிறேன் வாயா என்னது நீ அறிவாளி தானியா ஆமா என்ன நான் முட்டா போய் தரேன் நீ முட்டாள் தானே தப்பிச்சு ஓடக்கூடாது நின்று பேசியா ஏன் ஓடுற ஏன் ஓடுற பயமா இருக்கா என்ன மாதிரி ஏன் பயந்துட்டு ஓடுற என்ன மாதிரி ஆள்கிட்ட எதுக்கு நான் நினைக்கிறேன் தைரியமான ஆள் நின்று பேசுறேன் ஏன் என்னங்க முட்டா போய் தான் நான் ஒத்துக்கிட்டேன்ல நீ அறிவாளி முட்டாள் எப்படியா பேசுறது முட்டாள் தான் பேசிட்டு இருப்பேன் முட்டாள் எங்கடி ஓடுற வாடி முட்டாப்பேட்டை முதல்ல தப்பிச்சு நீங்க போங்க அப்புறம் அறிவாளிகிட்ட பேசலாம் என்ன நீ கிளிய போறேன் உங்க அறிவாளி நான் அப்புறம் பாக்குறேன் நான் முட்டா போய் தானே ஆமா இந்த இடம் யாருக்கு சொன்னான் இந்த இடம் நம்பிராசன் சொந்தம் அது முதல்ல இப்போ என் பேர்ல இருக்கு உனக்கு எப்படி சொந்தமாங்க உனக்கு எப்படியா சொன்னாங்க என் பேர்ல இருக்கு வேணா போய் ஈஸி போட்டு பாத்துக்கோ அப்படியே பார்த்தாலும் மூத்தவங்க 3 பேர் இருக்காங்கல்ல அவங்கள்ட்ட தான் இதை கொடுக்கணும் முறைப்படியா தான் கொடுக்கணும் தலைமகன்ட்ட தான் கொடுக்கணும் அவங்களுக்கு பூரா சரக்கு ஊற்றி கொடுத்துட்டேன் குடிச்சு விட்டு முண்டை குண்டியை பொழந்துட்டு கிடக்காங்க சரி அறிவாளியை கீழே 3 பேர் இருக்காங்க அவங்கள்ட்ட கேட்க சொல்லணும்ல சோறு ஓட்டா போதுன்னு காலை கட்டி கிடக்கேன் நான் என்ன பண்ணேன் அப்புறம் எப்படி உண்டை கொடுத்தாங்க அதனால தான் நம்பிராஜன்ட்ட கஞ்சாவை போட்டு கொடுத்து கையில் வாங்கிட்டேன் கொடுமையை பாரு அதெல்லாம் பேரோட கொடுமையை இப்போ என் பேரில் இருக்கு இதுக்கு என்னப்பா இந்த இடத்துக்கு இப்போ தலைவர் யாரு தலைவர் நம்பி தலைவர் நீங்கள் சொல்லுங்க என் பேரில் இருக்குன்ற யார் தலைவர் வீரத்தேவன் தலைவர் இந்த இடம் எனக்கு சொந்தம் உனக்கு சொந்தம் இப்போ என் இடத்துல நிற்கிறாரு நிற்கிறேன் அதுக்கு என்னப்பா என் இடத்துல நின்றா என்னப்பா பேசக்கூடாது பட்டின அடிச்சு பல்ல தட்டிவிடுவேன் தலைவர் பேச்சுக்கு கட்டுப்படணுமா இல்லையா அதுக்கு என்னப்பா இடம் ஏன் இடம் அதுக்கு என்னப்பா நீ மீறி போக முடியாது யாரும் என்னப்பா அதுக்கு என்னப்பா உமக்கு மரண தண்டனை விதிக்கிறேன் பேசக்கூடாது 3:30 மணிக்கு தூக்கு கயிறு ரெடி பண்ண சொல்லிட்டேன் உனக்கு எப்ப தூக்கம் பேச்சே இல்லை எனக்கு 24 மணி நேரம் தூக்கும் அது தேவையில்ல இப்ப உன்னை கூப்பிடல கை தட்டணும்னு உன்னை கூப்பிடல நீ போ உங்க அண்ணனை கூப்பிட்டேன் போ துர்ராசை கூப்பிட்டா எதுக்கு முத்துராசி ஏன் வர்றேன் துர்ராசை கூப்பிட்டா ஏய் காவலாளி எங்க ஓ அது ஏன் வம்பளுது இருக்கு பேசாம காவலாளி வாங்க அப்படியா இருக்காங்களா வீரத்தேவா அழைத்ததன் காரணம் ஏண்டா குருட்டு முண்டை கண்ணு தெரியுமா தெரியாது கண்ணு சரியா தெரியலன்னு தானே கண்ணாடி வாங்கி வச்சிருக்கேன் 1க்கு 3 கண்ணாடி வச்சிருக்கேன் அப்படி இருந்து பார்வை தெரிய மாட்டேங்குது 3 கண்ணாடி என்னத்துக்கு உதவி ஒரு யார் பாரு கூழ் அடிக்க வந்திருக்காரு ஒண்ணுக்கு 3 கண்ணாடி ஒரு கண்ணாடி தூரத்து பார்வைக்கு இன்னொரு கண்ணாடி கிட்டத்து பார்வைக்கு அறிவாளி இப்ப எல்லாம் ஒரே கண்ணாடியில வந்துருச்சு சரி சரி இது 2க்கு 2 கண்ணாடி வச்சிருக்கேன் 3வது கண்ணாடி இருக்கு இந்த 2 கண்ணாடி எங்க இருக்குன்னு தேடுறதுக்கு ஏய் உனக்கு கண்ணாடி பிரச்சனை இல்ல கண்ணு தான் பிரச்சனை சரி சரி ஆபரேஷன் பண்ணனா சரி வா அங்க திரும்பி பாரு யாருன்னு அடடே நம்ம பழைய கையே ஏய் பழைய வாங்க 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 உட்காருங்க உட்காருங்க இருக்கா என்ன வீட்டுக்கு வந்தால நிப்பாட்டி பேசிட்டு எங்க நம்ம சரக்கு ஏய் கூட்டி போறேன் தண்ணியை குடிங்க அப்புறம்
நல்லா வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்க. நம்ம பக்கம் மழையெல்லாம் எப்படி பெய்யுது? தண்ணியா தான் பெய்யுதான். மேல படுது. ஹலோ, கால் படுது. கைதிக்கு இவ்வளவு சேட்டை. ஏய் இருக்க நம்ம ஒரு செல்ஃபி எடுத்துக்குவோம். உனக்கு முதல்ல உனக்கு செல்ஃப் எடுக்குதான்னு பாரு, வா. அப்புறம் செல்ஃபி எடுப்பேன். ஓட்டை மோர கட்டை எதுக்குல அந்த ஆளுக்கு இவ்வளவு சவரனா? வீட்டுக்கு வந்தவங்களை நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்க, கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம. டேய், அந்த ஆள் விருந்தாளி இல்ல, கைதி. கைதியா? தூக்கு தண்டனை அளிக்கப்பட்ட கைதி. உங்க கூட பேசிட்டு இருக்கோம், யாரும் நம்ம தெரிஞ்சாலும் நினைச்சேன். கொண்டு லாக்கப்ல போடுறா பட. சவுடாலு சேர் ஒண்ணுதான் குறை. எந்திரிங்க அப்படி அப்படி அடிச்சிருக்காங்க தலையில இருக்கு. மண்டை முட்டி இருக்காப்ல. சவுடாலு கொண்டு ஜெயில பூட்டி வச்சுட்டு வா, அப்புறம் நான் விளக்கம் சொல்றேன் உனக்கு. போ. அப்படியா? போ, கூட்டு போ. 2 வார்த்தை பேசிக்கவா? எதுக்கு பேசுற? சரி போ, பேசிட்டு போ. ஏமா என்ன உங்களுக்கு தூக்கு தண்டனைங்கிறாரு? அவன் எதுக்கு கொடுத்தானே இல்லை முட்டா பையன். நீ அவன்கிட்ட வேலை ஆகுற, நீ எப்படி ஆளு? எங்காலு முட்டாளு. அவர்கிட்ட நான் வேலை ஆக்குறேன்னா எப்படி ஆளா இருப்பேன்? சர்வே முட்டாளு. உன்னை கேட்டாங்களே இப்ப போட்டேன்னு வச்சுக்க. சரி, உங்களை நான் காப்பாத்தி விடுறேன், கிளம்புங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். இந்த ஓட்டம் போடுறாரு. ஏய் எருமமாளே, உன்னை என்ன சொன்னா கிளம்புங்கன்னு ஆளை தள்ளி விட்டுட்டு இருக்க? இல்ல நம்ம சொல்லுக்கு மரியாதை இருக்கான்னு பார்த்தேன், அவர் கிளம்பிட்டார். உன்னை டெஸ்ட் பார்க்க சொன்னாங்களா? சரி சரி, இப்போ என்ன செய்யணும்? லாக்கப்ல கொண்டு போய் போட்டா. சரி, 2 வார்த்தை மட்டும் உங்க அனுமதியோட பேசிக்கிறேன். முதல்ல 2 வார்த்தை சரி பேசு. சரி, கோச்சுக்காம. சரி போ. இல்ல வேணாம். ஏய் போய் பேசிக்கிறேன். போ போ போ. சாமி, உயிர் உணவு வராது, உங்களை நான் காப்பாத்துறேன். டவுசர் பையில காசு இருக்கா? டவுசர் போடுற வழக்கம் இல்லையா? எங்கால் பிறந்ததுலேருந்து. ஐயா இப்போ எதுக்கு டவுசரை பற்றி பேசிட்டு இருந்தாங்க? டவுசரை கழட்டிட்டு அடிப்போம்னே. எல்லாரும் டவுசரை கழட்டிட்டு தான் அடிப்போம். ஒரு அவசர ஆத்திரம்னா தான் லைட்டாக ஒதுக்கிட்டு அடிக்கிறது வழக்கம். இப்போ என்ன செய்யணும்? போட்டே வச்சுக்க, கொண்டு லாக்கப்ல போகிறேன். கமான் பாலாமி வாங்க. ஏய் அந்த ஆள் உன் லவ்வரா என்ன? கமான் பாலாமி. என்ன செய்யணும்? புட்டணி பிடிச்சி தள்ளிட்டு போ. இப்போ சொல்லிட்டீல, இப்போ பாருங்க என் வீரத்தை. அது யார் ஊர்ல வந்து யாருக்கிட்ட? அது நம்ம. நீங்க ஒரு ஓரமா போங்க, நான் ஒரு ஓரமா போறேன். இடம் தான் கிடக்குல்ல, போய் ஜெயில உட்காரணும். ஆமா, விஐபி ஜெயில ஏற்பாடு. ஆமா, என்ன விஷயமா இவரை பிடிச்சாந்து தூக்கு தண்டனைங்கிறியா? இந்த ஆளு வெளியே வந்தனுமே என்ன இன்னைக்கு போடுறேன்னாப்ல. இன்னைக்கு அரியர்னா இன்னைக்கு போட்டுறேன். ஆமா, எங்கடி முண்டை போடுற? ஏன் உன்னை நான் போடணும்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படியா? இன்னைக்கு போடுறேன். நிஜமா? எத்தனை வருஷம் ஆச்சு நான் பார்த்து? எது நீங்க போடுறத? வருஷ கணக்கில். இப்போ என்ன செய்யணும்? இந்த மாதிரி சொல்லாதேன்னு ஒன்று 100 தடவை சொல்லியிருக்கேன். இப்படி சொன்னீங்கன்னா அது வாச்சொல்லு வனவாசம்னு போட முடியாமையே போயிடும் போல இருக்கு. எனக்கே சந்தேகமாக இருக்கு. சரி சரி சரி, அப்படி சொல்லாத. சரி, தைரியமா இருங்க. இன்றையிலேருந்து உங்களுக்கு நல்லா போடும் நமச்சிவாயம். நல்லா போடுவேன், நல்லா போடும் நமச்சிவாயம். ஓகே, இப்போ பாருங்க வந்த மாதிரி இருக்குமே. வர்ற மாதிரி இருக்கு. வராது, இப்போ உடனே வராதுங்கிறேன். இப்போ கூட்டியாரவா? போடுறேன். நீ ஒன்றும் இல்லை, ஆளை நான் சொன்னோம்னு சொல்லி கூப்பிட்டேன். நிஜமா? மன்னர் கூப்பிட்டாருங்க. வேடி ஏசியில் உட்காந்துருக்காரு. தந்தை பிரம்மா தாய் இந்த வசனம்லாம் தெரியும். இப்போ என் மனசாட்சி எனக்கு உறுத்துது. அப்புறம் என்ன விடு, பேச்ச விடு. அப்படி இல்லை, தண்டனை கொடுத்துவிட்டேன், தூக்கு தண்டனை. சரி, இருந்தா அந்த அறிவாளின்னு சொன்னீங்கல்ல, அறிவாளி உங்க அறிவுக்கு வேலை கொடுக்குறேன். என்ன பயன்படுத்த போறீங்களா? கேளுங்க, என்ன கேட்க போறீங்க கேள்வி? இப்போ போடணும் தானே முடிவு பண்ணிட்டு இருக்கேன். போடுவேன், முடியுமா? இப்போ நான் கொடுத்த தீர்ப்புல எனக்கே சந்தேகம் வந்துருச்சு. இது நல்லதா கெட்டதா? சரி, அப்ப அது யார்கிட்ட விடணும்? தெய்வத்துக்கு. கோயிலுக்கு போறோம், சீட் எழுதி போடுறோம். போடுவோம் வாங்க. இரியா பொங்கச்சோருக்கு இந்த அளச்சு அலைவன் இல்லையா? திருவிளக்கு சீட்டு எழுதி போடுவோம். உன்னை மரணம்னு எழுதுவேன், உன்னை விடுதலைன்னு எழுதுவேன். மரணம் வந்துட்டா போட்டுருவேன், விடுதலை வந்தா விட்டுருவேன். வந்துடும், விடுதலை வரும். அப்புறம் பாப்பா போடுவேன், போட்டே திருவேன். ஏய் நீ போய் உட்காரியா, நான் போ எழுதிட்டு கூப்பிடுப்பா. என்ன செய்யணும்னா ஓலையும் எழுதுகோலும் எடுத்துட்டு வா. இன்னைக்கு வைக்க வேண்டிய ஆப்பு எடுத்துட்டியா? நான் சொல்றது எழுது. உபயம் யார் தெரியுமா? அம்பாள் ஆடியோ, சரி, அம்பாள் யூடியூப் சேனல் உரிமையாளர், அவருடைய உபயம் அது. ஆமாம், எழுதட்டுமா? ஊனா சிவமயம், உடப்பம்பட்டி இன்னாருமே இன்னாரு. அந்த ஆள் இவரில் பத்திரம் எழுத சொன்னா சரி, எப்படி எழுதணும்னு சொல்லுங்க, நான் எழுதுறேன். சொல்றதை எழுதுறா.
சொல்றத எழுதுடா. யாருமே யாருமே யாரடா சொல்ற? யாரடா சொல்ற? டேய் டேய் யாருமே எரும மாடு. நோட்டு 10வது உள்ள இருக்கு. எரும மாடு. டேய் என்ன? டேய் என்ன? அடே அப்பா, அட பைத்தியக்காரா, இதெல்லாமா எழுதணும்? 2 வார்த்தையில முடியல. அட பைத்தியக்காரா, ஐயோ இது எழுதக்கூடாது. இதை எழுதக்கூடாது. இது மாதிரி 3 நோட்டு உனக்கு அம்பால உபயோகம் பண்ணாலும் பத்தாதுடா. ஏன் எடுவட்டவளை இதெல்லாம் அடி. எடுவட்டவளை இதெல்லாம் அடி. அது எழுத சொல்லல, ஆ, இது அடி. இனிமேல் நான் சொல்றது எழுது. இப்பதான் ஆரம்பிக்கிறியா? என்னத்தை எல்லா இடத்துலையும் லேட்டு தான் நீங்க. சரி சரி சரி, இப்பதான் ஆரம்பிக்க, இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. போடுறேன் போடுறேன் பேரு பெரிய பேரு போடுறாரு. எழுதிட்டியா? மரணம். மரணம் மாசு மரணம். நீங்க பாட்டு இதெல்லாம் பாட வேணாம். மரணம் எழுதிட்டேன். எழுதி அதை கிழிச்சு மடி. இந்த கிழிச்சிட்டேன். அடுத்து என்ன செய்யணும்? மடிச்சிட்டியா? மடிச்சிட்டேன். அடுத்த சிட்டு எடு. அடுத்த சீட்டை எடுத்துட்டேன். இதுல என்ன எழுதுவ? ஒரு நேரம் பக்கம் பக்கமாக எழுதுன பேனா. ஆமாம், உங்கள் பேனா அது கேட்கவே வேணாம். என்ன மயிர் கொண்டு கேட்க? சரி சரி சரி, கிறுக்க மாதிரி கிழிச்சிட்டு கிடக்காம சரி அடுத்த சரி சீட்டு எடுத்துட்டியா? அடுத்த சீட்டை எடுத்துட்டியா? டேய் டேய், அது எப்படி எழுதுறது? உஷெல்லாம் இதை எப்படி எழுதுறது? அது எழுத சொல்லல. இதுல என்ன எழுதுவ? அதில் என்னங்க, அதில் மரணம்னு எழுதிட்டேன். அப்போ இதில் விடுதலை. இதுலயும் மரணம்னு எழுது. இதில் மரணமா? சத்தமுடா மெது. நிஜமா? இப்போ இன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக போட்டிருக்கீங்க. நம்பிக்கை வந்துருச்சு. அப்பாடா. மாத்திரை எதை போட்டிருக்கீங்களா? டேய் சரி சரி, மடி. நான் மடிச்சிட்டேன். இப்போ என்ன செய்யணும்? அந்த ஆளை குட்டியா? சாமி வாங்க, இன்னைக்கு போடுறதேன். வந்த இடத்துல இப்படியா? என்ன வாங்க. என் பெயர் ஆறுதல் தந்தி. எல்லாம் தெரியும். ஆமாம் ஆமாம். சீட்டு ரெடி. அப்படியா? உங்க குலசாமி என்ன? குலசாமி பெருமாள். உங்க பேரை கேட்கலாச்சா? என் பேரும் பெருமாள், குலசாமியும் பெருமாள். 2 நாமா. அப்ப கோயந்தாத. சரி, அது என்னன்னு பார்த்துக்குவோம். உங்க குலசாமி என்ன? என் குலசாமி அப்படியாலா? பொந்து கருப்பேன். பொந்து கருப்பேன்னா? பொந்து இருக்க இடத்துல எல்லாம் என் கருப்பேன் இருப்பேன். அப்படி சொல்லு. இப்போ எங்க இருக்கேன்? 2 வருஷமா சும்மா ரெஸ்ட்லாம் கிடக்குறேன். உன்னை அமுக்க சொன்னாங்க பொண்ணு நீ பிடுக்க விட்றா. சேர் எடுத்து போடு. எடுத்து என் தலையில போடு. ஏடா படுத்துற? சேர அப்படி நேரா போடு. சீட்டு எங்க? இந்த இருக்கு. சாமியை கும்பிட்டு குலுக்கி போடு. சாமி என்ன சாமி? வந்து கருப்பேன். அது நம்ம குலசாமி. இங்க உள்ள சாமியை கேட்டேன். இது வந்து தெய்வமே, வாசலுக்கு வந்திருக்கான். நல்ல திருப்பா கொடு. என்ன சாமி? மூலமா? நீர் கடுப்பு. நீர் கடுப்பா? ஏய் இங்கே போடாத, எடுத்துக்கொண்டு போய் நத்தம் பஸ் ஸ்டாண்டில் போட்டா. நத்தத்துக்கு இப்போ பஸ்ஸா இருக்கு. ஏய் ஏன்டா படுத்துற? சேருக்கு மேலே போடுறா. சொல்ல வேண்டியானே, சேர் மேலே போடுறான்னு. இந்த போட்டு எருமை. நீங்க யாருங்க சேர மேலே போட சொன்னியா? சீட்டை சேருக்கு மேலே போட சொன்னேன். அப்படி சொல்ல வேண்டியானே. எப்படி ஆளை சேர்த்துருக்க வச்சியா? படுத்து சேருக்கு மேல ஒண்ணு அப்படி இல்லையா? இந்த இங்க வையா எடுத்து. ஐயோ நான் இருக்கேன், நீங்க வேலை ஒன்றும் கொடுக்க வேணாம். யாராவது சின்ன பிள்ளை அதான் இந்த பையனை, இந்த தம்பி வாடா. சீட்டு வாடா. வா சாமி கும்பிட்டு யாரு போடுறோம் அப்படின்னு சொல்லி சாமியை கும்பிட்டு போடுறோம். சாமியை கும்பிடு சொல்லு. போடுறோம் கும்பிடு. அவனுக்கே தெரிஞ்சா கேட்க மாட்டேங்கிறா.
போடுறேன்னு சொன்னா, டேய். அவரை சேர்க்காதடா. போடுறேன். பொந்து கருப்பா போடுறேன். சாமியை போடுற மாதிரி ஒரு சீட் எடுத்து விடுறா. சாமி போடுற மாதிரியா? பொந்து கருப்பா ஒன்று கருப்பா பொந்த விட்டு வெளியே வாடா. என்ன நினைக்கிறேன் ஏப்பா, நீங்க அந்த பையனை பக்கத்துல வச்சுக்கிட்டே ஒரு சீட்ல மரணம் எழுதுவீங்க, ஒரு சீட்ல விடுதலை எழுதுவீங்க, மரணங்கிற சீட்டு தாண்டான்னு சொல்லி அடையாளம் காட்டி வைப்பீங்க, மரண சீட்டு எடுக்க சொல்லி என்னை கொல்லுவீங்க. என்னதே நம்மள சந்தேகப்படாப்ல நான் என்ன சொல்றேன், இனி உங்க வாழ்க்கை உங்க கையில. சரி, நீங்களே ஒரு சீட் எடுங்க. அப்படியா? சரி, நானே ஒரு சீட். சரி, இதை நான் படிப்பதற்கு முதலிலே ஒரு விண்ணப்பம். நான் எடுத்த சீட்டிலே விடுதலை என்று எழுதியிருந்தால் எழுதியிருந்தா தானே, அந்த தெய்வம் அப்படி தலையில எழுதியிருந்தா தானே. சந்தேகமா இருக்குது எனக்கு நீ சொல்ற போன. விடுதலை என்று எழுதியிருந்தால் எழுதியிருந்தா தானங்க, எழுதுனவனுக்கு தெரியாது, அந்த தெய்வத்துக்கு தெரியாது. எனக்கு சந்தேகமா இருக்கே. அப்படியா? இந்த சீட் எப்பயுமே நான் எழுதின சீட்டிலே மரணம் என்று எழுதியிருந்தால் கன்ஃபார்ம் எழுதுனவனுக்கு தெரியாதா? அந்த தெய்வத்தை சொல்றேங்க, காட்டி கொடுத்துறாங்க. இல்ல வீரத்தேவா, உங்க உட்கார்ந்த மரணம் என்று எழுதியிருந்தா என்னை கொன்றுங்க. ஒரு வேளை விடுதலை என்று எழுதியிருந்தா உங்க 2 பேத்தையும் கொன்றுவேன். தாராளமா நான் அங்கிட்டு போயிட்டாலும் அவரை போட்டுருங்க, நான் இங்க இருப்பேன். படிக்கலாமா? படிக்கலாம். நல்லா சாத்தமா. சரி சரி. ஹலோ என்ன சோத்துக்கு செத்தால அடக்கன்றாய நல்ல சாப்பாடு ஏயா இப்போ காயத்து திம்மாயெல்லாம் மனுஷன் நீ எப்படி இப்போ திருப்பி சொல்ல முடியும்? இது என்னடா கதை படம் பார்க்காதால கூட்டி அந்த மாதிரி இருந்தாலும் கூட்டி அந்த ஏன் எப்படி நிமிஷம் பண்ணீங்க? எப்படி என்ன திருப்பி சொல்ல முடியும்? முடியல விஷயம், இப்போ முடிய வேண்டிய விஷயத்தை இப்படி கொண்டு போய் ஆமாம் ஏன் கவலைப்படுறீங்க? உங்கள்கிட்ட இவ்வளோ நாளாக வேலைக்கு இருக்கேன், அந்த சீட்டு உங்களுக்கு வந்தால் தானே திருப்பி சொல்ல முடியும். அதை நான் எடுத்தாரேன். எப்படி எடுப்பா லூஸ்? நான் எடுத்து ஆரம்பிட்டேன். எப்படி எடுப்பேன்? நான் எடுத்தாரு. இந்த மாதம் சம்பளம் சேர்த்தாரியா? ஆப்ரேஷன் பண்ண போறியா? தொக்கு எடுக்கிறாள் எப்படி எடுக்கிறாயா? ஓ தொக்கு எடுக்கிற மாதிரியா? வா வா வா. இருந்தாலும் இன்னும் 1/2 டம்ளர் தண்ணி குடிக்கிறாங்க அந்த ஏங்க நான் எடுத்தாருங்க. இப்போ பாருங்க, சம்பளம் சேர்த்து வாங்கிக்க. குழாய் எடுத்துட்டு வா, ஊதி எடுத்து இப்படி எப்படியாவது எடா குழாய் எடுக்க சொன்னா எது எடுத்துட்டு வர? கொடுங்க நல்லா. எதுக்கு வந்துரு வந்துரு தாடா வந்துரு. வரலடா வரலன்னா குச்சியை விட்டு குத்துறா முகரக்கட்டே. டேய், இந்த 2026 உலகத்திலே குண்டிக்கு பேய் ஒட்டணும் நீ ஒரு ஆள் தாண்டா. வராதா? எப்படா அது வரும்? காலையில தான் வரும், கந்தலாம் வரும். எப்படித்தான் நம்ம அந்த தீர்ப்பு? அதுதான் இப்ப எனக்கு குழப்பமாயிருச்சு. நானே தீர்ப்பை சொல்கிறேன். அது எப்படி சொல்ல முடியும்? இப்பொழுது சொல்கிறேன். எப்படி? கீழே இருக்கிற சீட்டு நான் தின்ன சீட்டிலே மரணம் என்று எழுதி இருந்தால் கீழே இருக்க சீட்ல விடுதலைன்னு எழுதியிருக்கோம். எப்படி எழுதியிருக்கோம்? ஒருவேளை விடுதலை என்று எழுதியிருந்தா நான் தின்ன சீட்ல இதுல மரணம் இருக்கும், உங்க 2 பேத்தையும் போடுறது உறுதி. மாமா இழுச்சுங்க. உங்கள்கிட்ட எவ்வளோ நாளாக வேலை பார்க்குறேன்? ரொம்ப காலமா. கொஞ்சம் கூட விசுவாசங்கிறது இல்லையா? ஏன் என்ன இல்லையா? என்னண்ணா எத்தனை சீட்டு எழுதுனா? 2 சீட்டு. ஆடு கொண்டா தின்னுட்டியில் இப்போ எனக்கு சீட்டு. இந்த தின்னு முகர கட்டை பாரு. நான் ஏன்டா விருப்பப்பட்டா தின்னு? ஏன் தின்னியா? இதால என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார்? நான் தின்ன சீட்டு விடுதலை என்று இருந்தால் கீழே இருக்க சீட்டு மரணம் இருக்கும், உங்களை போட்டுவேனார். ஆமாம், கண்டிப்பாக அதில் மரணம் தான் இருக்கும். நம்மளை சொல்லிய முடிக்க தெரிஞ்சாங்க அந்த ஆள். நல்ல வேலை வீரத்தேவா, உள்ளபடி உங்கள் பாராட்டுறேன். போடணும் நீங்களும் மெனக்கிறீங்க, முடியலை. இனிமேல் போடுற வேணா வேடிக்கையில் வேணால் பார்க்கலாம். வாயில நல்ல வார்த்தையாக வராது.